விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியானது நடைபெற இருக்கிறது. இந்த நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரியின் போது ஒரு சில விஷயங்களானது பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா மேன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரியானது நடைபெற இருக்கிறது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா 4 கால பூஜைகளுக்கு தரிசனம் செய்வது, பசு நெய் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் செய்துக்கோங்க. உங்களால் என்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா செய்து கொள்ள முடியுதோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த மகா சிவராத்திரியின் போது செய்துக்கோங்க. நிச்சயமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான் பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதேபோல் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். உறவினர்களை பார்ப்பது, நண்பர்களை பார்ப்பது, குலதெய்வ வழிபாடு செய்வது போன்ற அனுகூலங்களானது ஏற்படுங்க. நிறைய பணவரவுகளானது உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியானது ஏற்படுங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவானது பார்த்திங்கன்னா ஏற்றம் பெறும். தொழில் ரீதியாக இருந்த மனத்தாக்கல்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது தீரும். வியாபாரத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா தீருங்க. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டங்கள் இது. அடுத்தடுத்து அற்புதமான நன்மைகளானது ஏற்படும். பசுமாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை வெல்லம் தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. நல்ல அனுகூலங்களானது காணப்படும். பெரியவர்களுடன் பார்த்திங்கன்னா மனஸ்தாபங்கள், கஷ்டங்கள் போன்றவற்றை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளினுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்திற்கு செலவு செய்வீர்கள். நிறைய விரயங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. அதனை நீங்கள் பார்த்திங்கன்னா சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். அதேபோல் குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணம் மேற்கொள்வீர்கள். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்கள், இது போன்ற நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா செய்வதாக இருக்கும். அதேபோல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, மேலதிகாரிகளை பார்த்திங்கன்னா சந்திப்பதற்காக என நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா தொலைதூர பயணங்களாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்க போகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்திற்காக பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு, படிப்பானது பார்த்திங்கன்னா தடைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இனி பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல விஷயங்களாக பார்த்திங்கன்னா கை கூட போகுது அப்படின்னு சொல்லலாம். நிலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய முதலீடுகளை செய்வீர்கள். மிகவும் பார்த்திங்கன்னா பிஸியாக இருப்பீர்கள். கனவு போல நிறைய நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யோகமானதாக தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுனால உங்களுடைய முயற்சிகளானது வெற்றியாகும். அதேபோல் நினைத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது நடந்தேருங்க. மனதில் இருந்த குழப்பங்களானது இப்பொழுது விலகும். பெரிய மனிதர்களினுடைய ஆதரவானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பணியாளர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்க செய்யும். நீண்ட நாளாக முயற்சித்து கொண்டிருந்த முடிவிற்கு வராத வேலைகள் இப்பொழுது பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். சப்தமாதிபதி புதன் பார்த்திங்கன்னா வக்ரம் அடைவதனால அதை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை தரும். பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை பார்த்திங்கன்னா படித்து பார்ப்பது நன்மையை தருங்க. புதிய முதலீடு செய்வதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிலவரங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமானது. அதே போல் புதிய இடங்கள், வீடு வாங்கக்கூடிய விஷயங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரியவரினுடைய ஆலோசனை பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரியவர்களினுடைய ஆலோசனையை பார்த்திங்கன்னா கேட்டுக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா உதாசனப்படுத்த வேண்டாம். அவங்க சொல்கிறபடி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியானது
நிச்சயம். வாழ்க்கை துணையுடன் ஆலோசித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக அமையும். அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா அர்த்தஷ்டம சனி தொடங்குவதனால உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. சனி பகவானினுடைய பார்வையானது ராசிக்கு கிடைப்பதனால ஆரோக்கிய குறைபாடுகளானது ஏற்படலாம். மனதில் குழப்பங்களானது உண்டாகலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளில் தடைகளும் தாமதங்களும் என்ற நிலைகளானது உருவாக வாய்ப்புகளானது இருக்குது. ஸோ அதனால் கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனங்களானது தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபிச்சங்களானது ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்சேர்க்கையானது உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வாகனத்தையும் வாங்கலாம். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது முடிவிற்கு வரும். வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட தடைகளானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும். மூலதனத்திற்கு ஏற்ப ஆதாயங்களானது உண்டாகுங்க. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவர். எடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதாயமாக்குவர். பொருளாதார நெருக்கடி என்பது இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காது. தேவைக்கேற்ற பணமானது வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு புதிய சொத்தானது சேரும். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சகோதரர்களினுடைய ஒற்றுமையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கையும் தைரியங்களும் ஏற்படும். உடல் பாதிப்புகளானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உண்டாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், உணவகம், தொழில்கள் முன்னேற்றங்களானது அடையும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன குடும்பாதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சகாயஸ்தானத்தை விட்டு சுகஸ்தானத்திற்கு செல்வதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அலைச்சல்களானது அதிகரிக்குங்க. வேலை பளுவும் அதிகரித்து காணப்படும். பணியாளர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆத்மகாரகன் சூரியன் யோகக்காரகன் ராகுவுடன் இணைந்து சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதனால பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த வேலைகளானது வெற்றியாகுங்க. நினைத்த காரியங்களானது இப்பொழுது நடந்தேறும். செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். நேற்று வரை பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருந்த வேலைகள் இப்பொழுது நடக்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா லாபங்கள் தரும். அரசு வழி முயற்சிகளுமே சாதகமாக உங்களுக்கு அமையுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கும். மேலும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 22 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வியாபாரம் தொழில் வருமானத்தில் இருந்த தடைகளானது விலகும் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதார நிலைகளானது உயர்ந்து காணப்படுங்க. புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். வேலையில் இருந்த நெருக்கடியானது இப்பொழுது நீங்குங்க. உடல் பாதிப்புகள் இருந்த இடம் தெரியாமல் போகலாம். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் இந்த மாதங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபிச்சங்களானது ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கருத்து வேறுபாட்டால் பார்த்தீங்கன்னா பிரிந்தவர்களும் மீண்டும் சேரக்கூடிய ஒரு நிலைகளானது உண்டாகும். தெய்வத்திடம் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேறி கோயிலுக்கு சென்று நீங்கள் மகிழலாம். பெரிய மனிதர்களினுடைய ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்த வேலைகளில் வெற்றி உண்டாகும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வித்யகாரகன் புதன் வக்ரம் அடைவதனால மாணவர்களினுடைய படிப்பில் அக்கறை செலுத்துவது ரொம்ப அவசியம். மேலுமே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய பயன்களை பார்த்தீங்கன்னா மேற்கொள்வார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா செய்து இப்பொழுது மகிழலாம். உறவினர்களை பார்ப்பது, அதேபோல் நண்பர்களை பார்ப்பது, குலதெய்வ வழிபாடு செய்வது போன்ற அனுகூலங்களானது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. நிறைய பணவரவுகளானது இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியானது ஏற்படும். அதேபோல் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தை கொடுக்குங்க. தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது தீரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளானது அடுக்கடுக்காக பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது மாறி நீங்கள் பார்த்திங்கன்னா
உயர்ந்த கட்டத்திற்கு போக போகிறீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ ஒரு அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ அதனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறுமே வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு வந்து கோதுமை, வெல்லம், அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து வரும் பொழுது உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.